காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழாவில் 40,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. முனைவர் பட்டம் பெற்ற 164 பேருக்கும், தரவரிசை பெற்றவர்கள் 184 பேருக்கும் ஆளுநர் RN ரவி நேரடியாக பட்டங்களை வழங்கினார். அழைப்பிதழில் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் விழாவை அவர் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள பெட்டிக்கடையில் தகராறு செய்த 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கடையை சூறையாடி கடை உரிமையாளரையும் தாக்கி மிரட்டிச் சென்றனர். இதில் கடை உரிமையாளர் உட்பட 2 பேர் காயமடைந்து காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளனர். தப்பிச் சென்ற ரவுடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கம் மவுண்ட் ரயில் நிலையம் அருகில் சாலையோரம் பூ மற்றும் காய்கறி கடைகள் உள்ள நிலையில் அவ்வழியாக வந்த அரசு பேருந்து பூக்கடைகளின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பேருந்து ஓட்டுநரை வியாபாரிகள் இழிவாக பேசியதாக கூறி பேருந்து ஓட்டுநர்கள் சாலை நெடுக பேருந்துகளை நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தில் ஜெயப்பிரவீன், ஹரிஹரன், பாலபாரதி என மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 பேர் கைதாகியுள்ள நிலையில் கைது எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. மேலும் சிலரை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே உரிமம் பெறாமல் தனியார் தோட்டத்தில் தயாரிக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பியோடிய பட்டாசு ஆலை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். 3 வருடங்களுக்கு முன்பு இதே பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் அடுத்த திருப்புவனம் அறம்பளத்த நாயகி சமேத கம்பகரேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பின் வரும் 2ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் முதல் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்றது. தர்மபுர ஆதீனம் முன்னிலையில் நடைபெற்ற மகா பூர்ணாகுதியையும் மகா தீபாராதனையும் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதேபோல் வரும் 1ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ள காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் கூட்ட நெரிசலில் பூட்டையைச் சேர்ந்தவரிடமிருந்து 43,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இளையராஜா என்ற அந்த நபர் தாம் இடுபொருட்கள் வாங்குவதற்காக பணத்துடன் சங்கராபுரம் வந்ததாக தெரிவித்துள்ளார். அவரது புகார் குறித்து சங்கராபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகளை அவருடைய குடும்பத்தினர் தானம் செய்தனர். இருசக்கர வாகன விபத்தில் சிக்கிய செல்வகுமார் என்பவரின் உடலை தானம் செய்ய அவர் குடும்பத்தினர் முன்வந்ததை அடுத்து கண்கள், இதயம், சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. செல்வகுமாரின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மலர் வளையம் வைத்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மின்னணு சுவர் திரை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் திட்டங்களை மக்கள் தெரிந்து கொள்ள அமைக்கப்பட்ட இதனை அமைச்சர்கள் மு.பே. சாமிநாதன், தாமோ அன்பரசன் ஆகியோர் இயக்கி வைத்தனர். முதல் கட்டமாக 10 மாநகராட்சி பகுதியில் இந்த மின்சுவர் துவக்குகின்ற வகையில் இன்றைக்கு 4வது இடமாக இந்த மின்சுவர் துவக்குகின்ற வகையில் இந்த பல்லாவரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். கோவை சோமையாம்பாளையத்தில் நடைபெற்ற 23வது தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 வயதுக்குட்பட்டோருக்கான 200 மீட்டர் பிரிவில் ஹரித்ரா ரிசோனா என்ற சிறுமி தங்கம் வென்றார். சென்னை ஆலந்தூர் அரசு பள்ளியில் பயின்று வரும் ஹரித்ரா 400 மீட்டர் பிரிவில் வெண்கலமும் வென்றுள்ளார். ஸ்பீட் ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு சார்பில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. சூரியனை ஆராய L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலம் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் முழுமையான செயல்பாட்டிற்கு வரும் என்று அதன் திட்ட இயக்குநர் நிகாஷ் ஷாஜி தெரிவித்தார். கடையநல்லூரில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விண்வெளியில் செயல்பாடுகள் முடிந்த விண்கலங்களை கண்காணிக்கவும் அதனை அழிக்கும் முறையை வகுப்பதற்கும் ஆதித்யா L1 உதவும் என்றார்.
5 கிராம் 10 கிராம் எடையில் 4 டிசைன்களில் திருமணத்திற்கு பயன்படுத்தப்படும் தங்க தாலிகளை விற்பனை செய்ய திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ஏழுமலையான் காலடியில் வைத்து பூஜித்த பின் விற்பனை செய்யப்பட இருக்கும் இந்த தாலியை தேவையான பக்தர்கள் பணம் செலுத்தி வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 3 முதல் 5ஆம் தேதி வரை திருப்பதியில் நடைபெறும் ஆன்மீக மாநாட்டில் 57 பீடாதிபதிகள் பங்கேற்க இருப்பதாக அறங்காவல் குழு தலைவர் கூறினார். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்ற திட்டத்தின் கீழ் மதுரையில் உள்ள பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு தொழில்துறையினர், கொடையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் 51 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்புகை கடிதங்களை அமைச்சர் அன்பில் மகேஷிடம் வழங்கினர். பள்ளி கட்டிடம் கட்ட 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை கொடையாக அளித்த பூர்ணம்மாள், 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கிய சாலமன் பாப்பையா, 1 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி அளித்த அப்பள வியாபாரி ராஜேந்திரன் ஆகியோருக்கு அமைச்சர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இடத்தை வழங்குகின்ற அம்மா பூர்ணம் அம்மாள் என்று சொல்லும் பொழுது இந்த மதுரை மாவட்டத்திற்கு மேலும் ஒரு சிறப்பை அம்மா அவர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். மகளிலேயே இந்த இயக்கம் உங்களுக்கு தேவையில்லை, மகனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யா என்றைக்குமே உங்களோடு இருப்பான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். சேலம் கொண்டலாம்பட்டி அருகே கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட சீனிவாசன் என்பவரின் வளர்ப்பு பிராணியான ராமு என்ற பூனை அங்கு இருந்த நாய்க்கு பயந்து உயரமான மரத்தில் ஏறிக்கொண்டது. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்புத் துறையினர் அந்த பூனையை மீட்டனர். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வட்டியில்லா நகைக்கடன் என கூறி முஸ்லிம்கள் பலரிடம் ஆயிரக்கணக்கான சவரன் நகையை மோசடி செய்ததாக புகார் எழுந்த ரூபி ராயல் ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மீது 10 ஆண்டுகளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என கூறி அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகம் முன்பு பெண்கள் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலங்குகள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் கான்பூர் உயிரியல் பூங்காவில் இருந்து அரிய வகை குரங்கு, ஆந்தை, கழுகுகள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டன. கான்பூர் உயிரியல் பூங்காவிற்கு 1 ஜோடி மலைப்பாம்புகள், 2 ஜோடி சருகு மான்கள், 3 நெருப்பு கோழிகள், 1 ஜோடி பச்சை உடும்புகள் மற்றும் 1 ஆண் சாம்பல் ஓநாய் ஆகியவை அனுப்பப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வளர்ப்பு பன்றிகளால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் பரப்பளவிலான சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதே நிலை தொடர்ந்தால் விவசாயம் செய்வதை கைவிடப் போவதாகவும் அவர்கள் கூறினர். எடப்பாடி அருகே சித்தூர், புளியம்பட்டி, ஆடையூர், செல்லாண்டிக்காடு ஆகிய ஊர்களில் இருந்து தைப்பூச காவடிகளுடன் பக்தர்கள் பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். ஒட்டப்பட்டியில் உள்ள அன்னை ஆனந்தாயி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் மேளதாளங்களுடன் காவடிகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பொள்ளாச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாதனை முயற்சியாக சிவகங்கையைச் சேர்ந்த 7 வயது மாணவன் தேவசுகன் என்பவர் தனது உடலில் கயிறை கற்றிக்கொண்டு 900 கிலோ எடையுள்ள காரை 2 நிமிடம் 40 நொடிகளில் 220 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்றார். அரூர் அருகே 2 மாதங்களுக்கு முன் காதலியை சந்திக்க அவரது ஊருக்கு சென்றபோது சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த தனது மகனின் உயிரிழப்பு குறித்து காவல்துறையினர் உரிய முறையில் விசாரணை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக பெற்றோர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தனர். சுல்லான் என்ற அந்த இளைஞர் சாலை ஓரம் இறந்து கிடந்த நிலையில் முறையாக விசாரித்து தனது மகனின் இறப்பிற்கு நீதி வழங்க பெற்றோர் வலியுறுத்தினர். எதுவுமே விசாரிக்கமில்ல, நாங்க கேமரா கூட வந்து பாருங்கன்னு கூட சொல்லி பார்த்துட்டுங்க, அவங்க எதுவும் எடுக்கல. அரூர் ஸ்டேஷன்ல அதுக்குதான் நாங்க இங்க வந்தோம். ஓசூர் அருகே 2017ஆம் ஆண்டு 8550 ரூபாய் பணத்திற்காக விவசாயியை கத்தியால் குத்திக் கொன்ற 3 இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பேரக்கப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசப்பா என்ற விவசாயியிடம் அந்த பணத்தை செலவுக்கு தருமாறு கேட்டு அவர் தர மறுத்ததால் 3 பேரும் கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த 12 வெள்ளை மந்தி குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். பிடிபட்ட குரங்குகள் தனி வாகனம் மூலம் பாபநாசம் வனச்சரகம் கோவில்தேரி பகுதியில் கொண்டு சென்று விடப்பட்டன.
சென்னை பெங்களூரு சாலையில் மேம்பால கட்டுமான பணிக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரத்தில் ஏரிக்கரை உடைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தண்ணீரை வெளியேற்றி கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு பதில் ஏரியில் தண்ணீர் இல்லாத காலங்களில் பணியை மேற்கொண்டால் விவசாயத்திற்கு பாதிப்பு இருக்காது என்றும் விவசாயிகள் கூறியுள்ளனர். கோவிந்தவாடம் அகரம் கிராமத்தில் உடைக்கப்பட்ட அந்த ஏரிக்கரையினுடைய சாலை மூலமாக மண்ணேற்றுமை கொட்டி தண்ணீரை வெளியே போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும் அந்த சாலை என்பது இன்னும் காலம் கடந்து போட்டால் நல்லா இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.